ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಕೋಚಿಸಿಗನ ಸಮಸ್ಯೆ ಕೆಮ್ತಂತಿ எம்தசக்கு சேர்த்தாந்தோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து பூசணிக்காய் கேப்சிகம் இதெல்லாமே போட்டு வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அது வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்க டைமில் பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, கரண்ட் போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி என்ன வீடியோனா அதான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் இன்னும் காட்ட போகிறேன். அது வந்து புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹேண்ட் வந்து கை வந்து ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எத்தனை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆரி ஒர்க் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்கிழமை வந்து இங்கே பாருங்க, இந்த வேலைக்கிழமை வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நெல்லை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது வந்து லக்ஷ்மி சாமியை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதை வந்து இன்னும் பின்னணும். ஜடை எப்படி பின்னுறோமோ, ஐயோ மேலே வந்துச்சு என்னன்னு தெரில, ஜடை வந்து பின்னணும். அது ஜடை பின்னுற மாதிரி தான் பின்னணும். இது இங்கே வந்து சரளாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சரளா நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் வந்து சரளா. பாருங்க எப்படி இருக்குது. இது மாமியார் வந்து ஒன்றொன்னா இவ்வளோ லென்த்தாக இருக்கிறது எல்லாமே வந்து பறித்து அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து வேறவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இது பின்னுவாங்க. மாமியாருக்கு வந்து இது பின்ன தெரியாது, ஸோ அதனால் அது மாமியார் வந்து பின்னுவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய ப்ராசஸ் எல்லாமே எடுக்கும். 4 வாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நெல் வந்து இல்லாமல் இருந்ததுனால கடைசி இதில் மட்டும்தான் வைப்போம் சாமியை. 4 வாரம் வைப்போம். ஆனால் இந்த வாட்டி ஒரே ஒரு வாரம் தான் வச்சுட்டு அப்போவே வந்து சாமி எடுத்துருவோம். அதெல்லாமே டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் செடி வந்து எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு இன்னும் மேலே வந்து போயிட்டே இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. அங்கே வந்து நான் வந்து இது செய்யணும், பூசணிக்காய் துவையல் மாதிரி சாப்பாடு வந்து கொதிச்சிட்ருக்கு. முந்த நேற்று மாமியார் எல்லாமே வந்து அந்த இது எல்லாமே வெட்டி விட்டுட்டாங்க, தென்னை ஓலை. ஓகே, நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். சாமி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் குட்டி கிருஷ்ணர். இன்றைக்கி வந்து அவருக்காக நான் வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா, அதான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, இது ஓப்பன் பண்ணக்கூடாது. எங்கள் சாமிக்கிட்ட இது பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே இதெல்லாமே இருக்கும், கண்ணாடி, சீப்பு, குங்குமம், மஞ்சள், பாக்கு, அது எல்லாமே வந்து லக்ஷ்மி சாமிக்காக படையல் பண்ணுவாங்க. அதனால் அங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் காய்கறி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூசணிக்காய் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கத்தரிக்காய், இதை வந்து பெரிய அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக. தக்காளி வந்து கீழே இருக்குது. இங்கடா அது தக்காளி, இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா தக்காளி. இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி நம்ம தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. கூட்டு மாதிரியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம் அப்படின்றதுனால எங்கள் 3 பேருக்கு இது வந்து வெந்துச்சு அப்படின்னா இன்னும் கம்மியாகிடும். ஓகேங்களா, இதை வந்து கரெக்டாக இருக்கும், இவ்வளவே போதும். ஓகே, வாங்க இப்போ வந்து இன்னும் என்னென்னலாம் இங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து தயிரில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். இதில் வந்து தயிரில் பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ பால் உடஞ்சி போச்சுன்னா பன்னீர் ஆகிடும். ஆனால் இது தயிர் உடஞ்சதுனால நாமளே காய வச்சுட்டோம். தயிராக இருந்ததை வந்து வேக வச்சுட்டா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய் உருக்கியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டப்பாவில் தான் இருக்குது.
நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நெய் உரிக்கிருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற நெய் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் பாருங்கள், நாங்கள் இதில் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல, இருந்தாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து செய்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வானல் வச்சாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து மாமியார் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் வந்து வெறும் சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு வந்து சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், 4 வரமிளகா, பூண்டு போட்டிருக்கேன், இடிச்சு வச்சுருக்க பூண்டு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வேறு போயிடுச்சு, ஃபோன் தாக்குறது தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி பூண்டு போடணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். போதும், இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ வந்து காய்கறி எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான ஃப்ளேமில் வச்சு அதை முதல்ல வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் வந்து உப்பு நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தட்டை மூட வேண்டாம், இன்னுமே இது வந்து வேகணும். இப்போது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நல்லா இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்கா, இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கேப்சிகம் போட்டதுனால செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இந்த பக்கம் வந்து குழம்புக்கு வச்சுருக்கேன். அப்பா அண்ணாவுக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு குழம்பு. இது வந்து குட்டு, தொக்கு, நம்ம விருப்பம், நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. ஓகே, நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. தட்டு மூடாமல் நம்ம வந்து பண்ணதுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஓகேங்களா? கம்மியாக வைக்கிறேன். இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். குக்காயி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொத்தமல்லி நான் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து இதை வந்து இறக்குற டைம் அப்படின்றதுனால கரம் மசாலா போட்டுட்டு பாருங்க, கரம் மசாலா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து தட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தட்டு மூடிடணும். தட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த கரம் மசாலா போட்டிருக்கிற ஸ்மெல் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே இருக்கும், எங்கேயும் போகாமல். நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லோட சேர்த்து டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தாளிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கான சமையல் வேலை எனக்கு முடிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? கிளைமேட்டை ஒய்யப்பா ஃபுல்லாக இருட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஃபுல்லாக இருட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மழை வர்ற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. மழை வரும்னு நினைக்கிறேன்.
சொல்லியிருக்காங்க டிவியில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. துணிங்க எல்லாமே காயவும் மாட்டேங்குது, ஒன்றும் இல்லை. மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து முதலே காட்டியிருப்பேன். நெல்லெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலேருந்து தான் எடுத்திருந்தாங்க. மிச்சம் மீதி எல்லாமே வந்து அப்பா வந்து உடச்சி அதை வந்து நெல்லாக்கி எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமியாரை தான் அனுப்பிச்சிருந்தேன். மம்மி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, அப்பா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. அப்பா வந்து நெல்லை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதிகமாக நெல் இருந்துச்சுன்னா மிஷின் இருக்கும், இல்லைன்னா கையிலே அடிப்பாங்க. அம்மிக்கல்லை வச்சு அடிப்பாங்க. முன்னே எல்லாமே அம்மிக்கல்லை வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா 2 கட்டை கட்டிட்டு அது மேலே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இருக்கிறது வந்து இப்போது மிஷின் வந்துச்சு, எல்லாருமே மிஷினில் தான் வடிக்கிறாங்க. ஏன்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னால் எந்த அளவுக்கு வீடியோவில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.